மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை. இன்று தமிழ்நாட்டில் எங்கே மழை இருக்கும்? மாலை இரவு நேரங்களில் இடிமழையானது தொடங்க உள்ளது. குறிப்பாக இன்று முதல் மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை, திருப்பத்தூர் மற்றும் தேவக்கோட்டை மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் காளையார் கோயில் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். புதிய பறவைகள் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம், ஏலகிரி மற்றும் ஜவ்வாறு மலைப்பகுதிகள் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள், ஆம்பூர் சுற்று வட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக போலூர், அத்திப்பட்டி, ஜவ்வாறு மலைப்பகுதிகள் மற்றும் கண்ணமங்கலம், ஆரணி மற்றும் சேந்தப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். அதேபோல் தருமபுரி மாவட்டம், அரூர், கீரப்பட்டி, கொட்டப்பட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் மஞ்சஞ்சாவடி மற்றும் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்று கோவில்பட்டி, அதாவது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கிறேன். அதேபோல் இருந்துட்டு இன்று விருதுநகர் மாவட்டம், குறிப்பாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு லேசான முதல் மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர், தம்பம்பட்டி மற்றும் குறிப்பாக இந்த குன்னூர் பகுதிகள் மற்றும் கருமத்தாம்பட்டி மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏற்காடு, கங்கவெளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். பெரம்பலூர் மாவட்டம், குறிப்பாக வேப்பந்தட்டை, குன்னம் தாலுகா மற்றும் பெரம்பலூர் மாநகரம் மற்றும் அதேபோல் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சிறுவாச்சூர் மற்றும் லாடபுரம் மற்றும் குறிப்பாக வேப்பந்தட்டை தாலுகா மற்றும் அதேபோல் இருந்துட்டு கிருஷ்ணாபுரம், அருமாவூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மங்களமேடு, எறையூர், சின்னாறு, நமையூர் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம், வடமதுரை, அய்யலூர் மற்றும் அதேபோல் இருந்துட்டு தாடிக்கொம்பு, வேடஞ்சந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக இருந்துட்டு தென்காசி மாவட்டம், குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஐந்தருவி, புலியருவி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி மற்றும் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதியில் சேந்தப்பட்டி, குறிப்பாக சேந்தமங்கலம் மற்றும் போடிநாயக்கனூர்பட்டி, செல்லம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகள் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக திருச்சி மாவட்டம் துறையூர், உப்புளியபுரம் மற்றும் புத்தனாம்பட்டி, சமயபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஓமலூர், முசிறி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். மணப்பாறை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாகவே இருந்துட்டு நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக இருந்துக்கிட்டு கள்ளக்குறிச்சி மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களும் மழை இருக்கும்.